வந்து பார்த்திங்கன்னா தமிழக பொதுப்பணித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2025க்கான வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வே கிடையாது. ஸோ தேர்வு இல்லாமல் தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 760 காலியிடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க, என்ன சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பொதுப்பணித்துறையிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் PWTலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து முழுக்க நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள்னா கிராஜுவேட்ஸ் அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க, ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த இயர் பாஸ்ட் அவுட்னு வந்து பார்த்திங்கன்னா 2020, 21, 22, 23 அண்ட் 24 வந்து பாஸ்ட் அவுட் ஆனவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபார் 1 இயர் அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான போஸ்ட்டுங்க. இது வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 460 வந்து சொல்லியிருக்காங்க. அதே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 28 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 500ன்னு சொல்லியிருக்காங்க. இதே மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து 9000 சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ட்ரைனிங்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா கேட்டகரி 2ல் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கானது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 150 ட்ரைனிங் பிளேசஸும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 5ம், ஆர்கிடெக்ட் முடித்தவங்களுக்கும் 5ம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 116 சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா 8000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி 3 வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடித்தவங்களுக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் இந்த மாதிரியான நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடித்தவங்களுக்கான போஸ்ட்டுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ். மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா 9000 சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும், ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் பாடிஸ் ரெகக்னைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதே மாதிரி கேட்டகரி 2 வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ சைடு முடித்தவங்களுக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது டெக்னாலஜி டிப்ளமோவில் வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க அல்லது டெக்னாலஜி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து ஃபுல் டைம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிராண்டட் பை இன்ஸ்டியூட் ரெகக்னைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ரெகக்னைஸ்டான இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி 3 வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ரெண்டிஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி இன் ஆர்ட்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் சைடு முடித்தவங்க, சயின்ஸ் சைடு முடித்தவங்க, காமர்ஸு, ஹியூமனிட்டிஸ் சச்சஸ் பிஏ, பிஎஸ்சி, பிகாமு, பிபிஏ, பிபிஎம்மு, பிசிஏ எக்ஸட்ரா இந்த மாதிரியான முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது ஃபுல் டைமில் ரெகுலராக போயிருக்கணும், ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கலாம், அது யூஜிசி அப்ரூவ்ட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியெல்லாம் முடித்தவங்க வந்து கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் பிரகாரம் என்ன ஏஜ் லிமிட் இருக்கோ அந்த ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரைனிங் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா candidates who have already undergone or on currently undergoing apprenticeship or under apprenticeshipல இருக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 1 இயர் அல்லது மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேஸஸில் தான் இருக்குது. இவங்க வந்து அவங்க அந்த பர்சன்டேஜ் மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க கேண்டிடேட்ஸை.
வேறு எந்த விதமான எக்ஸாமுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சின்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி தனித்தனியாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டகரி ஏக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரகாரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கேட்டகரி பிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுவுமே எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி சிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரி போர்ட்டலில் நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எந்த விதமான ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நோ டிஏ வில் பி பேட் ஃபார் அட்டெண்டிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எந்த விதமான டிஏவும் வந்து அவங்க வந்து தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/11/2024 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8/1/2025 அன்றைக்கி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டான லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனெல்லாம் எப்போ நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா 21/1/2025 24/1/2025 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிடபிள்யூடிக்கில் யார் யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.